ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசையா மகா போய் சூர்யா வந்து ஹக் பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஹக் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா வந்து திடீர்னு கத்துறாங்க அப்படின்னு பார்த்தப்ப, சட்டையை விளக்கிட்டு பார்க்குறப்போ, சூர்யாவோட நெஞ்சில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேண்டேஜ் ஒட்டியிருக்கும். என்ன பேண்டேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, நான் டேட்டு குத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டேட்டுன்னு காமிங்கன்னு சொன்னதுக்கு சூர்யா வந்து காமிக்கவே இல்லை. அதே மாதிரி தாத்தா, பாட்டி, அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கேட்டப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேரை தான் குத்திருக்க மாதிரி வந்து போய் சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே இந்த டேட்டூல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. அதனால சோஃபால உட்கார்ந்து அந்த சூர்யாவ எல்லாமே புடிச்சு வச்சுட்டு, "ஒழுங்கா நீங்க இப்ப சொல்றீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட சட்டைய புடிச்சு அந்த டேட்டூவ பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. மகா வந்து இந்த டேட்டூவ பார்க்க போறாங்க. ஸோ கண்டிப்பா அதுல மகாவோட நேம் தான் இருக்கும். அந்த நேம பார்த்தோனே மகா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அனாமிகா வந்து தண்டனை குடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சனால அவங்க வீட்ல இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.